தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக காவல் நிலைய கழிவறைகள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழிக்கு விழும் வகையில் உள்ளதா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. குற்றவாளிகளுக்கு மாவுக்கட்டு போடப்படும் குறித்து நீதிமன்றம் தற்போது கேள்வியை முன்வைத்திருக்கும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்கலாம் கேட்கலாம். மதியழகன், நீதிமன்றம் இதுபோன்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கின் பின்னணி என்ன? குற்றவியல் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்பவருக்கு கை கால் முறிவுக்கு சிகிச்சை வழங்க கோரி அவரது தந்தை இப்ராஹிம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவில் இடது காலிலும் வலது கையிலும் ஏற்பட்ட எலும்பு முறிவுக்கு உயர் சிகிச்சை வழங்க சிறை நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஜே ஆர் சுவாமிநாதன், வி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் கைது செய்யப்பட்ட நபருக்கு எப்படி காயம் ஏற்பட்டது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் கழிவறையில் வழுக்கி விழுந்ததால் காயம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். மேலும் அவருக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்தில் கூறினார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் காவல் நிலையங்களில் உள்ள கழிவறைகள் கைதிகள் மட்டும் வழுக்கி விழுந்து காயம் ஏற்படும் வகையில் உள்ளதா, அந்த கழிவறைகளை ஆய்வாளர்கள் பயன்படுத்துவதில்லையா, அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லையா என கேள்வி எழுப்பினர். இது போன்ற செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் இந்த நிலை தொடர்ந்தால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணியை இழக்கும் நிலை ஏற்படும் என எச்சரித்தனர். பின்னர் மனுதாரரின் மகனுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்க சிறைத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கை முடித்து வைத்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.